Hi viewers, welcome to We The Power channel. நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாத்தையும் இப்போ வந்து ஒன்றா வச்சுருக்கிற ரெண்டு விஷயம் என்ன தெரியுங்களா? ஃபஸ்ட்டு கொரோனா வைரஸ், நம்பர் 2 வெயிட் லாஸ். எல்லாருக்குமே வெயிட் லாஸ் பண்ணணும், அது உடனே பண்ணணும். நம்ம பழைய ட்ரெஸ் எல்லாம் திரும்பவும் போடணும், அடுத்த வாரமே அழகாகணும். இதுதான் நம்ம மைண்டில் எல்லாமே இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா யூடியூப்பில் எல்லாமே 3 நாள் 5 கிலோ குறைங்க, 5 நாளில் 10 கிலோ குறைங்க, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. ஒன்று பார்த்திங்கன்னா க்ரேஸியாக ஒரு வாரம் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அப்புறம் அடுத்த வாரமே எல்லாத்தையும் விட்டுட்டு தூங்கிடுவோம். அது என்ன ஆகுனா 2 கிலோ குறைஞ்சது 4 கிலோவை திரும்ப ஏறிடும். அதுதான் இப்போ நடக்கும். இல்லை அப்படின்னா 3 நாளில் வந்து ஒரு டயட், இல்லை 7 நாளுக்கு நான் ஒரு டயட் வந்து ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ணுவோம். பார்த்தா அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 3 நாளில் 2 கிலோ குறையும், சில சமயம் 1 கிலோ குறையும். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு வாரம் 10 நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எவ்வளோ வெயிட் ஏறுது அப்படிங்கிறது தான் வந்துட்டு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கும். அது வந்து நம்ம மோஸ்ட் ஆஃப் தி வீடியோஸில் எங்கேயுமே நான் சொல்ல மாட்டாங்க. சரி, நீங்கள் மட்டும் என்ன 21 நாள் இந்த டின்னர் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி தானே கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இந்த வீடியோவை நீங்கள் கவனமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட லைஃப் ஸ்டைலில் ஒரு சின்ன நல்ல மாற்றத்தை வந்து பெர்மனெண்ட்டாக கொண்டு வரக்கான முயற்சி தான் அது. எதையுமே வந்து 21 நாள் நம்ம வந்து ஒரு பழக்கத்தை கொண்டு வந்தோம் அப்படின்னா நாளடைவில் அது ஹேபிட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது தான் நம்ம 21 நாளைக்கு தவறாமல் சாப்பிட போகிற டின்னர். இது வந்து ஒரு கஞ்சி, டேஸ்டியான கஞ்சி. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபில்லிங்காக வச்சுருக்கும், அதே சமயத்தில் நம்ம கொழுப்பை கரைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா திஸ் இஸ் ஃபுல்லி லோடட் வித் நியூட்ரிஷன்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ். கண்டிப்பாக 21 நாளைக்கு வந்து நம்ம நியூட்ரிஷன்ஸை வந்து கண்டிப்பாக காம்ப்ரமைஸ் பண்ணவே முடியாது. அதனால் இந்த பர்ஃபெக்ட் காம்பினேஷன் ஆஃப் டின்னர் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. இப்போது இது எப்படி இந்த ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி 4 முக்கியமான பாயிண்ட் இருக்குது. இந்த ரெசிபி எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி இந்த 4 முக்கியமான இந்த டிப்ஸும் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு என்னென்னா, இந்த டின்னர் வந்து நீங்கள் வந்து ஒரு 6:30லேருந்து 7 மணிக்குள்ளே சாப்பிட்றணும். ஏன் அந்த 6:30லேருந்து 7 மணி அப்படின்னா, நான் ஒரு அசம்ஷன் பார்த்திங்கன்னா நீங்கள் 11 மணிக்கு தூங்குவீங்க அப்படிங்கிற கணக்கில் நான் சொல்கிறேன். இல்லை நான் வந்து 12 மணிக்கு தான் தூங்குவேன் அப்படின்னா நீங்கள் 7:30 மணிக்கு கூட சாப்பிட்லாம். நீங்கள் எப்போ தூங்குறீங்களோ அதுலேருந்து ஒரு 4 ஹவர்ஸ் முன்னாடியே நீங்கள் இந்த டின்னர் முடிச்சுக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு. சரி, இந்த டின்னர் சாப்பிட்டதுக்கப்புறம் தூங்க வரைக்கும் எதுவுமே சாப்பிடக்கூடாதா அப்படின்னா இல்லை, சாப்பிட்லாம். ஆனால் வந்து ரொம்ப லிமிட்டடாக தான் சாப்பிட்லாம். லெமன் வாட்டர், அதாவது ஒரு வார்ம் வாட்டரில் லெமன் விட்டுட்டு அதில் கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கலாம். பிளாக் டீ, பிளாக் காஃபி சாப்பிட்லாம், ஆனால் சுகர் போடக்கூடாது. 2 எக்கு நீங்கள் சாப்பிட்லாம், அது ஒயிட் மட்டும்தான் சாப்பிடணும், பெப்பர் சால்ட் போட்டுக்கலாம். இவ்வளோ தான் நீங்கள் மேக்ஸிமம் தூங்க வரைக்கும் சாப்பிட்ணும். இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் எனக்கு பசிக்குது என்ன பண்ணுறது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 5 பாதாம் வந்து ஊற வச்சுட்டு 5 பாதாம் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இதுதான் நம்பர் 1. நம்பர் 2 ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட்டு ஹாட் வாட்டர். பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் வந்து நம்ம யூஸ்வலாக என்ன சாப்பிட போகிறோமோ அதே தான் சாப்பிட போகிறோம், அதில் எந்த சேஞ்சும் இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா சூடாக ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிருங்க. சாப்பிட்டு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஒரு கிளாஸ் ஹாட் வாட்டர் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். நம்பர் 3 வாக்கிங். என்னங்க எல்லாம் வாக் பண்ணால் வெயிட் லாஸ் ஆகும், இது நமக்கு தெரிஞ்சது தானே அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நமக்கு தெரிஞ்சாலும் அது நம்ம செய்ய மாட்டோம். இது பார்த்திங்கன்னா 2 விதமாக பண்ண போகிறோம். 30 மினிட்ஸ் உங்களோட எந்த டைம் உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கோ அந்த டைம் பண்ணுங்கள். ஈவன் நீங்கள் ஒரு ஃபோன் கால் பேசும்போது நடந்தால் கூட ஓகே. இன்னொன்று வந்து 15 மினிட்ஸ் ஆஃப்டர் லஞ்ச், வெரி ஸ்லோ வாக். நம்பர் 4 பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஹாஃப். இது என்னோடய ஃபேவரட் டெக்னிக். இது ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 10-15 இயர்ஸாகவே நான் அதை ஃபாலோ பண்ணிட்டு வருவேன். வேணுங்கும் போது இந்த டெக்னிக்கை நான் அடாப்ட் பண்ணிப்பேன். பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எதனால் வெயிட் கெயின் ஆகுது நம்ம கிட்டத்தட்ட எல்லாருக்குமே தெரியும். சுகர், ஸ்வீட், ஐஸ்கிரீம், சாக்லேட், சிப்ஸ், இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான். ஆனால் இதை வந்து நம்மளால் வந்து சடனாக விட முடியாது. அதனால் என்ன பண்ண போகிறோம்னா இந்த 21 நாளைக்கு நம்ம எவ்வளோ நம்ம கன்சியூம் பண்ணுறோமோ அதை ஹாஃபாக குறைச்சிக்க போகிறோம். இப்போது காஃபி குடிக்கிறீங்க அப்படின்னா 2 ஸ்பூன் அதில் சக்கரை போடுவீங்கன்னா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ சிக்கன் பிரியாணி வந்து வாரத்தில் 2 நாள் நீங்கள் சாப்பிடுவீங்கன்னா அதை 1 நாளாக பண்ணிக்கோங்க. இது மாதிரி எல்லாமே ஹாஃபாக பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா இப்போ ஒரு பக்கம் நம்ம வந்து இந்த டின்னர் வச்சு ஃபேட்டை குறைக்க ட்ரை பண்ணுறோம், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த ஃபேட் இன்டேக் கம்மி பண்ணும்போது உங்களுக்கு எஃபெக்டிவ் டபுள் தி டைம் இருக்கும். அதுக்காக தான் இது வந்து நான் ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இப்போது பாயிண்ட் நம்பர் 5, அது ஒன்றுமே இல்லை, நம்ம இந்த ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான். ஓகே, இப்போ இந்த ஃபேட் பர்னிங் கஞ்சி வந்து எப்படி பண்ணுறதுன்ட்டு நம்ம பார்க்கலாம். ஒரு கப்பில் வந்து பார்த்திங்கன்னா கொள்ளு பருப்பு வந்து ஒரு சின்ன கப்பில் நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம். இளைச்சவனுக்கு எள்ளு, கொளுத்தவனுக்கு கொள்ளுன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் தமிழில் பழமொழி. ஏன்னா கொழுப்பை கரைக்கிறதுல கொள்ளுக்கு வந்துட்டு அவ்வளோ ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. ஸோ இதில் எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்கள், ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நான் காட்டுற மாதிரி ஒரு மாதிரி நல்ல ஒரு வாசனை வரும், ஒரு ப்ரௌன் கலர் ஆகும், அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அதே அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி, இந்த கிங் ஆஃப் த ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃபர்பிடன் ரைஸ். ஒரு காலத்தில் வந்து மன்னர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதோட கன்சம்ஷன் அதிகமாகுது, இதோட விளைச்சல் பத்தலைங்கிறதுக்காக இதை வந்து மக்கள் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு தடை பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து இந்த கவுனி அரிசியில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி இது ஒரு வீடியோ போட்டிருக்கோம்.
அதோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த அரிசி வச்சு அதில் 3 ரெசிபி வந்து பண்ணியிருப்போம். ஸோ இந்த அரிசி வந்து இப்போது கொள்ளு எந்த கப்பில் எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு எடுத்துக்கிறோம். ஒரு அரிசி இந்த ரெசிபிலேயே முக்கியமாக இங்கே வருது அப்படின்னா இது வந்து ரொம்ப நேரம் உங்களுக்கு ஃபில்லிங்காக வச்சுருக்கும். நீங்கள் வேறு எந்த ஸ்நாக்ஸ் எந்த இதுவும் வந்து லேட் நைட்டில் சாப்பிட தேவை இருக்காது. இந்த அரிசி பார்த்திங்கன்னா நல்லா எனக்கு சுத்தமாக இருக்குது, அதனால் நான் அப்படியே ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். ஒருவேளை வந்து உங்களுக்கு ரொம்ப டஸ்டியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா அதை கழுவிட்டு நல்லா வந்து ட்ரை ஆக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த அரிசியில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் இ கண்டென்ட் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. அதனால் வந்து இது ரெகுலராக சாப்பிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா ஸ்கின் க்ளோ, ஸ்கின் காம்ப்ளெக்ஷன் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஆக்சுவலாக மலேசியாவில் இருக்கிற ஒரு சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் கூட கமெண்ட் பண்ணியிருப்பார், இது ரெகுலராக சாப்பிடும்போது ஸ்கின் காம்ப்ளெக்ஷன் இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் வந்து நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க ஏன் எப்படி இந்த டயட்டில் வந்து ஸ்கின் க்ளோ ஆகும் அப்படின்னா அதுக்கு மெயின் காரணம் இது தான். இப்போ இந்த அரிசி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கொஞ்சம் கருப்பாக தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணும்போது இன்னும் நல்லா கருப்பாயிடும். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்திங்க அப்படின்னா இதை நல்லா ஆற வச்சுக்கணும். சூடாக இருக்கும்போது இதில் எதுவுமே செய்யக்கூடாது. ஸோ நல்லா ரூம் டெம்பரேச்சரில் வச்சு இது ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா அந்த கொல்லை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு லைட்டாக அது மாதிரி கொரன்னு அரைச்சிக்கலாம். ரொம்ப பவுடராக அரைக்க வேணாம். ஒரு 4-5 பல்ஸ் விட்டிங்கனாலே போதும். ஏன்னா ரொம்ப பவுடர் ஆகும்போது கஞ்சி கெட்டியாக ஒரு மாதிரி இருக்கும், உங்களுக்கு சாப்பிட பிடிக்காது. ஸோ இப்போ காட்டுறேன் பாருங்கள், இந்தளவுக்கு நீங்கள் வந்து அதை வந்து ஒரு கோர்ஸாக அரைச்சிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கருப்பு கவனி அரிசி அது ஆறுனதுக்கப்புறமும் வந்து போட்டுட்டு அதே மாதிரி, ஆனால் கொல்லை விட கொஞ்சம் அதிகமாக நீங்கள் வந்து பவுட்ராக்கணும். ஏன்னா இது கொல்லை விட இது வேகிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். அதனால் அதை விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பவுட்ராக்கியிருக்கேன். இப்போ வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள், இந்தளவுக்கு வந்து நீங்கள் அரைச்சிக்கோங்க. அதையே நம்ம இப்போ அரைச்சிருக்கிற இந்த கொல்லும் இந்த அரிசியும் பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒருத்தங்களுக்கு தாராளமாக வரும். ஸோ வீக்லி ஒன்ஸ் நீங்கள் வந்து இதை அரைச்சி வச்சுக்கலாம். இல்லை இன்னும் அதிகமாக போட்டு ஒரு மாதத்துக்கு கூட தேவையான அளவுக்கு நீங்கள் அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு அந்த அரிசி பவுடர் இருக்குல்ல, பவுடர் பண்ண அரிசி வந்து ஒரு 1.5 ஸ்பூன், நல்ல பெரிய ஸ்பூனில் ஒரு 1.5 ஸ்பூனும், அதே அளவுக்கு அந்த பவுடர் பண்ண அந்த கொள்ளு பருப்பு பார்த்திங்கன்னா அதே அளவுக்கு ஒரு 1.5 ஸ்பூனை எடுத்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நான் 2 பேருக்கு எடுத்துக்கிறேன். இப்போ ஒருத்தங்களுக்கு மட்டும்தான் இது பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 3/4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதில் அது கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் டே வந்து ஒரு ஸ்பூன் கூட எடுத்துக்கலாம். இப்போ இது ரெண்டும் சேர்ந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த எல்லோ கலரில் இந்த கப் அளவுக்கு வருது. ஸோ இந்த கப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 கப் நம்ம இது ரெண்டும் சேர்ந்து இந்த காம்பினேஷன் எடுத்துருக்கோம் அப்படின்னா அதுக்கு 3 கப் தண்ணி வந்து விட்டுக்கணும். அதுக்கப்புறம் மூடி போட்டு நம்ம விசில் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வந்து ஒரு 5 விசில் வைக்கணும். எப்பவும் போல் நம்ம ரைஸ் வைக்கிற மாதிரியே தான் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது பார்த்திங்கன்னா அந்த 5 விசிலுக்கு அப்புறம் ப்ரெஷர் போனதுக்கப்புறம் இப்படி இருக்குது. பார்க்கும்போதே பயங்கர கலர்ஃபுல்லாக ஒரு பர்பிள் கலரில் இருக்கும் பார்த்திங்கன்னா இந்த கஞ்சி. அது காரணம் அந்த கருப்பு கவனியில் மேலே இருக்க அந்த ஆந்தோசைனின் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் தான். அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா அந்த கலர் வந்து ஒரு மாதிரி பர்பிள் கலரில் இருக்கும். ஆக்சுவலி பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இது டேஸ்ட் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம ரெண்டையும் ஃப்ரை பண்ணி போட்டிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா அந்த கொள்ளோட அந்த வறுத்த அந்த மனம் வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு வரும், ஒரு நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும். அதனால் இந்த டேஸ்ட்டுக்கு வந்து எந்த விதத்துலேயும் நம்ம வந்து இது குறைச்சலாகவே இருக்காது. இது கூட பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிளாஸ் தண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சால்ட் போட்டுட்டு கொதிக்க வைக்கிறேன். இதே மாதிரியே நம்ம இதே கஞ்சி 1 மாதம் நம்ம சாப்பிட்றோன்னா கண்டிப்பாக அமிர்தமே ஆனாலும் நமக்கு போர் அடிக்குங்க. அதனால் என்ன பண்ணலாம், நீங்கள் டெய்லி இந்த ஃப்ளேவரை வந்து நீங்கள் மாற்றிட்டே இருக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நல்லா பொடியாக நறுக்கணும் கொத்தமல்லியெல்லாம் போட்டு கொதிக்க வைக்கிறேன். இது ஒரு நாளைக்கு நீங்கள் பண்ணலாம். இன்னொரு நாளைக்கு பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஜீரா பவுடர் போடலாம், இல்லை தனியா பவுடர் போடலாம், இல்லை வந்து கேப்சிகம் நீங்கள் போடலாம். வெஜிடபிள்ஸ் வந்து எதெல்லாம் லோ ஃபேட் வெஜிடபிள்ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து போட்டுட்டு ஒரு மாதிரி செமி பாயில் பண்ணி நீங்கள் எடுத்து சாப்பிடும்போது அந்த ஃப்ளேவர் நல்லாவே இறங்கியிருக்கும். டெய்லி நீங்கள் வந்து புதுசாக ஒரு சூப் சாப்பிட்ட அனுபவம் தான் வந்து வரும். ஸோ உங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்கும். பார்த்திங்கன்னா கேப்சிகம்லாம் வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் இந்த 21 டேஸ் அந்த ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் நேம் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்க, என்ன வெயிட் ரிடக்ஷன் ஆயிருக்கு அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம கமெண்ட் செக்ஷன் வழியாக சேட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.